எப்ப பார்த்தாலும் இந்த கரடிக்கு தொல்லை என்னால தாங்கவே முடியலையே. இவங்களால என்னால மரத்தை கூட ஒழுங்கா வெட்டவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த முதலாளி வேற மறுபடியும் சம்பளத்துல தான் கைய வைக்க போறாரு. என்னதுடா இது? என்னது தவளையா? ஓ காப்பாத்துங்க. ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தவளையை நசுக்கி போட்டேன். முட்டாள் தவளைகளா. ஒரு நிமிஷம். என்னது தவளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா? நீங்க தவளையை கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆடா ஷாக், என் கையில கிடைச்ச தவளையை நான் இப்படி நழுவ விட்டுட்டேனே. ஒரு நிமிஷம். நான் இந்த இடத்துல ஒரு தவளையை பார்த்துருக்கேன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நிறைய தவளைங்க இருக்கும். கண்டிப்பா இந்த மொத்த காடுமே தவளைகளால தாண்டா சூழ்ந்திருக்கும். ஆமாடாவுக்கு பொன்முட்டையிடும் தவளைகள். என்னுடைய பண கஷ்டம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருத்தான். தவளைகளா வெளியே வாங்கப்பா, குட்டி தவளைகளா. இந்த நாகர்வகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பைத்தியம் போயிட்டானோ? தவளையே வெளியே வந்துரு. உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டான் போல. எப்படி தவளை போல கத்துறான் போல. அமைதியா இருக்கடா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சத்தம் போடாம இருக்கடா. இந்த அறிவு கொட்டான கொஞ்சம் பாரு. அவன் மரம் வெட்டுறவங்கிறதையே மறந்துட்டான். ஒரு வகையில அது கூட நல்லதுதான டப்ளோ. அவன் தான் எதுவும் பண்ணல. அவனை பெருசா கண்டுக்காத. சரி, அவன் எப்படியோ போறான் விடு. நாம போய் மீன் பிடிக்கலாமா? ஓகே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. டேய் அண்ணா, இங்க போறா, ஒரு மீனை பிடிச்சிட்டு. நீ உண்மையிலே பெரிய ஆள் தானே தம்பி. அட கடவுளே, இது தப்பிச்சுடுச்சு. நான் இப்ப என்னடா பண்ண? உன்னால எனக்கு ஒரு பெரிய மீனே போச்சு. எனக்கும் தாண்டா உன்னால ஒரு பெரிய தவளையே போச்சு. தவளையும் மீனும் ஒண்ணா? உன்னை என்ன பண்ண பாரு. உன்னை விட மாட்டேன். என் கிட்ட நீ மாட்டியாகணும். உன்னை விடவே மாட்டேன்டா. பிடிச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதை எனக்கு பாதி மீனை கொடுத்துரு. அட கடவுளே. சரி, கவலைப்படாதடா. நமக்கு 2 மீன் இருக்கு. இங்க பாருங்கடா, இந்த இடத்துல கோடு போட்டிருக்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். வந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. புரியுதாடா உங்களுக்கு? அடே ஒண்ணு ஒரு நிமிஷம் இரு. இப்படி பண்ணாதான் நம்ம வழியில குறுக்கிடாம இருப்போம். சொன்னது தாண்டா, கோட்டை தாண்டி யாரும் வரப்படாது. டேய் அண்ணா, என்ன போடுடா. இதுக்கப்புறம் இந்த காரடிக்கு தொலை நமக்கு இருக்காதுடா. ஈஸியா அந்த தவளைகளை பிடிச்சிடலாம். வாவ், எத்தே பெரிய தவளை. உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏய், ஓடாத, நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவேன். ஒழுங்கு மரியாதையா நில்லு. எங்க போற? கோட்டை தாண்டாதா. நில்லு நில்லு நில்லு. உங்க 2 பேருக்கு இப்ப என்னடா பிரச்சனை? ஒழுங்கா வழியை விட்டு போங்கடா. சொன்னதுதான், பார்டர் தாண்ட கூடாது. நான் போட்ட பிளான் இப்ப எனக்கே ஆப்பு வச்சிருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த கரடிங்க 2 ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுதுங்க. பாத்துக்கிறேன்டா. முதல்ல இவங்க 2 பேரும் இங்க இருந்து வரட்டும்டா. என்ன பண்ணலாம் அதுக்கு? என்ன பண்ணா இந்த 2 கரடிகளும் இங்க இருந்து ஓடுவாங்க? ஐடியா கிடைச்சிடுச்சு. இதை வச்சு என்னால ஈஸியா இங்க நிறைய மீன்களை பிடிக்க முடியும். மீனை பிடிச்சு கொடுத்தா போயிட போறாங்க. இந்த 2 நாத்த பிடிச்ச கரடிகளுக்கும் இந்த மீனை கொடுத்தா போதும், அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இங்க பாருங்கப்பா, உங்களுக்காண்டி நான் என்ன வேலை பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு கூடை முழுக்க மீனை கொண்டு வந்திருக்கு. பாருங்கப்பா. எங்களுக்காக இவ்வளவு மீனை கொண்டு வந்திருக்காங்க. போகாதடா, நில்லு. இந்த எல்லா மீனும் எங்களுக்கு தான். ஆமாப்பா, உங்களுக்கு தான்ப்பா. ஒவ்வொரு மீனும் உங்க 2 பேருக்கு தான். கொண்டு போய் தாராளமா வச்சு சாப்பிடுங்க. போங்க, போடா, போய் சாப்பிடுறா. நீ தான் ரொம்ப நல்லது. இப்ப நான் நிம்மதியா தவளைகளை பிடிக்கலாம். நான் இப்போ தவளைகளை பிடிக்க போறேன். அறிவு கட்டவனே, சாப்பாடுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாடா? யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாது, புரியுதாடா? இது நம்மள விரட்டுறதுக்கான சதி திட்டமா கூட இருக்கலாம். என்னது? அது சதி திட்டமா? எனக்கு தெரியலடா. எதுக்கும் நாம போய் செக் பண்ணி பார்க்கலாம். போடா. எங்க போயிட்டான் அவன்? ஓ,
இதுக்காக தான் அந்த லாகர் விக்கி எல்லா தவளையும் புடிச்சுக்கிட்டு இருக்கானா? எல்லாத்தையும் காசுக்காக விற்க போறான். தவளைகளுக்கு பணம் தராங்களோ? தவளைகளை கொடுத்தா ரெஸ்டாரண்ட்ல பணம் கொடுப்பாங்க. தவளைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டு வர ஒரு இனம். ஏய் டப்ளு, முதல்ல போய் அந்த விக்க நாம பிடிக்கலாம். தவளைகளை காப்பாத்த போறோம். இப்போ நாம ஒளிஞ்சு விளையாட போறோம். அடடா, ஒண்ணு துள்ளி குதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படிதான்டா கண்ணா, பக்கத்துல வா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்ணா. வந்துரு 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 வந்துரு. எங்க ஓடுற நீ? ஓடாத, நில்லு. நில்லுன்னு சொல்றல்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் லாகர் விக், இந்த தவளையை விட்டுடு. என்னடா சொன்னீங்க? நீங்க என் வழியில குறுக்க வராம போயிடுங்கடா. எவ்வளவு தூரம் ஓடி போயிடுவீங்க நீங்க? உங்களை வந்து பாத்துக்கிறேன் நானு. என் தவளைய ஓடாம நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா திரும்ப வந்துரு. ஓஹோ, இந்த குகைக்குள்ள போனா மட்டும் உன்னைய விட்டுடுவேன்னு நினைக்கிறியா நீ? அப்படியா? இங்க பாரு. ஓஹோ, இத்தனை தவளைகளா? மொத்த குடும்பமும் வெளியே விளையாடுறதுக்கு வந்திருக்கு போல. இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைக்காது. உங்களோட மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன பெரிய பணக்காரனாக போறீங்கப்பா. வெளியே வந்துட்டியா நீ? உன்னைய இப்ப பிடிக்காம விட மாட்டேன். இவன் ஒரு மனசாட்சியே இல்லாதவன். முதல்ல இவனை நம்ம தடுத்து நிறுத்தணும். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் வேற நீ நினைக்கிறியா? அச்சோ, என்னோட கை ரொம்ப வலிக்குது. அந்த தவளைகள்லாம் இருக்கிற பைக்கு ட்ரெயின் போகட்டும், அப்புறம் எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி உன்னைய வந்து நான் பிடிக்கிறேன். எங்க போச்சு அது? எப்படியா இருந்தாலும் இங்கதான் இருக்கணும். நம்ம கிட்டே ஆட்டம் காட்டுதா? பார்த்தேன். உனக்கான டிக்கெட்டை காட்டு. நான் பேசுறது கேட்கலையா? என்ன மன்னிச்சிருக்க சார், என் டிக்கெட்டு தொலைஞ்சு போச்சு. ஓ அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா நம்ப முடியலையா? இங்க பாருங்க, உங்க பணம் கீழே விழுந்திருக்கு. எங்க இரு. சரி, நீங்க விளையாடலாம் போதும். மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. உடைய புடிச்சிடே. விட்டு பையில ஒழுங்கு மரியாதையா தொப்பியை கொடுத்துட்டு போ. இந்த பையில தான் எல்லா தவளையும் பிடிச்சு போட்டோம். டேய் அண்ணா, நம்ம எப்படியாவது இந்த தவளையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்டா. டேய் தம்பி, அந்த பாம்பு எப்படி உன்கிட்ட வந்தது? லாகர் விக்கு தான் அங்க வச்சுட்டு வந்தோம். எனக்கு ஒரு ஐடியா. நான் பணக்காரனாக தயவு செஞ்சு என் தொப்பியை திருப்பி கொடுத்துரு. மரியாதையா அந்த பைய கீழே வச்சிருக்கா. சரி, அது போனா போட்டுட்டா. எனக்கு தான் பெரிய தவளையே கிடைச்சிடுச்சு. எங்கடா போச்சு அது? அச்சோ, மறுபடியும் அது எங்கேயோ தப்பிச்சு ஓடி போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, நான் மறுபடியும் உங்களுக்கு நிறைய மீன்கள்லாம் பிடிச்சி கொடுக்குறேன். நீங்க அந்த பையன் மட்டும் என்கிட்ட கொடுத்துடுறீங்களா? டேய் அண்ணா, அவன் கிட்ட இதை கொடுத்துடுறோம். சரி, இந்த பை தானே நீ உனக்கு வேணும்னு சொன்ன. இந்தா பிடிச்சுக்கோ. பெரிய தவளை கிடைக்கணும். என்ன வந்து என்கிட்டதான் இப்போ நிறைய தவளைகள்லாம் இருக்கு. ஏய் டப்ளு, போடா, இங்க இருந்து போயிடலாம். இரு. என் தொப்பியை திருப்பி தர போறியா இல்லையா? ஸ்டேஷன் வெடிகுண்டு வச்சா நீ கேசப்பட்டு உள்ள தள்ளுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. ஜாக்கிரதையா எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. டேய்
இல்லன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கோம்ல. எப்பவும் பண்றதுதானே.